எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல ஃபுல் ஹெச்டி பிரிண்டோட லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது. தாவேக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியானதால் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படும் ஜனநாயகன் அண்மையில் இணையத்தில் லீக் ஆனது. இதை பத்தின நியூஸுமே நீங்க நிறைய எல்லா இடத்துலயும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம 2 செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஜனநாயகன் படத்துக்கு முன், இன்னொன்னு ஜனநாயகன் படத்துக்கு பின். இந்த மாதிரி 2ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகல, ஆனா அதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல ஃபுல் படமுமே லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. இது எப்படி ப்ரோ சாத்தியமா இருக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இதுல வைக்கிறேன். ஸோ இதுல சென்சார் போர்டு சைட்ல ரிலீஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ணும்போது ஸ்பெஷல் வாட்டர் மார்க்கோட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ரிலீஸ் ஆகியிருக்க ஃபுட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ண மாதிரியான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே அந்த ஃபுட்டேஜ்ல வாட்டர் மார்க்கா இல்லை. ஸோ அதனால இது சென்சார் போர்டு சைட்ல ரிலீஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்த மற்ற அரசியல் கட்சிக்காரங்க இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டா, முதல்ல மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க இதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து இல்ல, ஒருவேளை விஜயே அவரோட படத்தை வெளியிட விடல, அதனால நம்மளே ரிலீஸ் பண்ணிடுவோம், நம்மளே ஆன்லைன்ல லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. உனக்கு இப்ப ரிலீஸ் இல்லையே, நானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓ, இதான் ஓன் ரிலீஸ்ங்கிறதா? அவரோட தூண்டுதலால இல்லாட்டி அவர் சார்ந்த யாராவது ஒருத்தர் இல்ல அந்த தயாரிப்பு நிறுவனமும் அந்த படத்தை லீக் பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸை ஏற்படுத்தும். சரி, இது எப்படி ப்ரோ லீக் ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த ஃபுட்டேஜ்ல எடிட் ரெஃபரன்ஸ், அதாவது எடிட் ரெஃப் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலா படத்தை எடிட் பண்ணும்போது கலர் கரெக்ஷன், ஆடியோ எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வேற டிஐ ப்ராசஸ், இந்த மாதிரி வேற வேற ப்ராசஸ்க்காக படத்தோட ஃபுட்டேஜை வேற வேற இன்டர்னலா அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேற வேற இடத்துக்கு ஷேர் பண்ணும்போது அதுல இருந்து ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன ப்ரோ ஜனநாயகனுக்கு முன் இது ஜனநாயகனுக்கு பின் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகல, இதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஹெச்டி அவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த படம் நாளைக்கு ரிலீஸே ஆனாலும் நாளைக்கு அதோட ஹெச்டி அவுட் வரதான் போகுது. இது எப்படி ப்ரோ இப்பவே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா படத்துக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஏன் நான் எப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களுக்கும் சரி, எல்லா கேம் சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே பைரேட்டட் வெர்ஷன் அப்படின்றது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது எப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கிற வரைக்கும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு படத்தை தியேட்டர்ல காசு கொடுத்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் தியேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா டிவியில போற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறையா வந்திருக்கனால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஆனா இங்க கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஓடிடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப ஜனநாயகன் படம் ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வருது, இப்போ அமேசானுக்கோ இல்லை நெட்ஃபிளிக்ஸ்க்கோ வருது அப்படின்னா அந்த படம் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த படத்தை பார்க்கணும், அந்த ஒரு படத்தை பார்க்கறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நம்ம காசு கட்டுவோம். அதுக்கப்புறமேட்டு வேற ஒரு படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம காசு கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க காசு கட்டிட்டே வரீங்க அப்படின்னா ஆவரேஜா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட அமௌண்ட்டு 5000 இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வரும். பிளாட்ஃபார்முக்கு நீங்க ஒரு 5000 இருந்து 6000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா நீங்க ஆவரேஜா வருஷத்துக்கு 3 இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு நீங்க ஆவரேஜா எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 17000 ரூபாய் 18000 ரூபாய் கிட்ட பே பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நான் ஏன் படத்தை பார்க்கணும் அப்படின்றதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ நான் ஒவ்வொரு படத்தை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு நான் காசு கட்டுறதுக்கு பதிலாக எல்லாமே எனக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, ஃப்ரீயாவே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்குது அப்படின்றப்போ நான் அங்கே போயிட்டு ஈஸியாக நான் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துப்பேன். இதுவே நான் ஒவ்வொரு படமும் நான் இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா
நான் மாதம் ஒவ்வொரு இதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து எனக்கு வந்து செலவு கூடிட்டே போகுது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏன் நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 5000 6000 செலவு பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதாவது உள்ள இருக்க அந்த வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து சொந்தம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்கணும்னா நீங்கள் திரும்ப காசு கட்டணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான இன்கன்வீனியன்ஸ்லாம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வந்து பெருசாக வந்து நோட் பண்ணுறதில்ல. காசு இருக்கிறவங்க காசு கட்டி பார்த்துடுறாங்க, காசு இல்லாதவங்க பைரசியை நோக்கி ஈஸியாக வந்து புஷ் பண்ணப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க சைட்லையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சிஸ்டமாக அப்படி தான் வேலை செய்கிறாங்க. பட் நம்ம பைரசியில் பார்க்குறது லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி அது குற்றம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஜனநாயகன் படம் லீக் இருக்குது அப்படின்னா கூட ஸோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை வந்து ஷேர் பண்ணுறதோ லீகல் அப்படின்றதான் வந்து நம்மளோட லா வந்து சொல்லுது. எப்படி பார்த்தாலும் அந்த படம் நாளைக்கு பைரசியில் வரதான் போகுது, என்ன கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே ப்ரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த படத்தை தேட்டரோ இல்லை ஓடிடியோ அதுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணி ஆகும். அந்த பாயிண்ட் தான் வந்து சென்சார் போர்டு. ஸோ இந்த சென்சார் போர்டு எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு பிக்சரோ இல்லை வேற ஏதோ ஒரு வீடியோவோ நீங்க வந்து பப்ளிக்கா நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்ற பிக்சரோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இதை நீங்க பப்ளிக்கா நீங்க வந்து தியேட்டர்லயோ இல்லை ஓடிடிலோ ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சென்சார் போர்டு கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி சென்சார் போர்டு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த படத்துல ஏதாவது தவறான காட்சிகளோ இல்லை வந்து வன்முறை தூண்டுற விதமான ஏதாவது ஒரு விஷயமோ இருக்கு அப்படின்னா சென்சார் போர்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு அதை கட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பொறுத்து ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஈவன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுக்கு ரீசனும் இந்த மாதிரி ஒரு சில கட்ஸ் வந்து அந்த படத்துல பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சென்சார் போர்டோட ஒரு சஜஷனாக வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இது வந்து சென்சார் பண்ணப்படாத ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஆன்லைன்ல டைரக்டா லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஸோ இதுல ஏதாவது தவறான காட்சியோ இல்லை வன்முறையை தூண்டுறதுமா ஏதாவது ஒரு விஷயமோ அதுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது வந்து சொசைட்டில பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருக்க இந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்தோ இல்லை ஏதாவது ஒரு செயலோ மற்ற ஒரு சமூகத்தையோ இல்லை சொசைட்டில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ கிளற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதோட இம்பாக்ட் வந்து சொசைட்டில வந்து பெருசா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே. ஸோ இதனால என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதனால யாராவது தவறான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படலாம். அதனாலதான் வந்து ஸோ மெயின் ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு முன்னாடி சென்சார் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் சிஸ்டம். ஸோ இது உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் மட்டும் இல்ல, படத்தோட சேர்ந்து இருக்கிற ஆடியோ, அதுக்கு அடுத்த புக்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பைரசியில வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நம்மளா இல்லை அந்த கிரியேட்டரா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஸோ இது வந்து அந்த கிரியேட்டர் கிட்ட இருந்து மக்களுக்கு வரும்போது இடையில இருக்க அந்த இன்கன்வீனியன்ஸ் தான் வந்து நம்மளோட பைரசி நோக்கி தள்ளுது. இந்த பைரசியால வந்த விஷயங்களை நம்ம வந்து நம்மளோடையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்டவங்களோட ஷேர் பண்ணி அதை அவங்களுக்கு நமக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிற வரைக்கும் அது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண போறது இல்லை. பட் நம்ம அதை என்னைக்கு ஒரு ரெவன்யூ சிஸ்டமா மாத்திரமோ, அதாவது அந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்போ காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ ஸோ அன்னைக்கு வந்து அது லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஜனநாயகனும் பைரசியும். இப்போ வந்திருக்கிறது வந்து பைரசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பைரசி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தெஃப்ட் மாதிரி தான். அதாவது அந்த ப்ரொடக்ஷனோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ஆடியோ அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்க கேஸ். ஸோ இதுக்கும் பைரசிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இது என்னைக்கு வந்து மக்களுக்கு கன்வீனியன்ஸாக மாறுதோ அப்போ வந்து அவங்க லீகல் வேலையோ இல்லை வந்து காசு கட்டியோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து அவங்கள வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவங்க காசு கட்டி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.